நம்ம வந்து எல்லாருமே இந்த நவக்கிரக கோவில்கள் பற்றி நிறைய கேட்குறாங்க. இந்த பரிகாரங்களுக்காக எல்லாருமே நம்ம எல்லாம் கும்பகோணம் ஓடுறோம். சிறப்பு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இல்லை பெரும்பாலான டிஸ்ட்ரிக்ட்டுங்களில் வந்து நவக்கிரக கோவில்கள் இருக்குது, பழமையான கோவில்கள் இருக்குது. ஸோ கும்பகோணத்தில் இருக்கிற 9 கோவில்கள் நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நிறைய பேர் தெரியாத விஷயம், சென்னை உள்ளேயே நவக்கிரகத்துக்குன்னு கோவில்கள் இருக்குது. 9 கோவிலும் தனித்தனியாக இருக்குது. எல்லாமே 1000 வருஷம் பழைசு. எல்லாம் புதுசாக கட்டின கோவிலில் எல்லாமே 1000 வருஷம் பழைய கோவில்கள் சென்னை உள்ளே இருக்குது. நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு காலையில் கிளம்பி நீங்கள் காரோ பைக் வச்சு கிளம்புனா ஒரே நாளில் 9 கோவிலையும் சென்னையில் முடிச்சிடலாம். அதே மாதிரி திருநெல்வேலியிலையும் நீங்கள் வந்து நவ கைலாசம்னு சொல்லிட்டு நவகிரகத்துக்கும் கோவில் இருக்குது. ஸோ கும்பகோணத்தில் இருக்குது, சென்னையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் பெருமாளுக்குன்னு நவகிரக கோவில் இருக்கா? நாங்கள் வந்து பெருமாள் வழிபாடாக பண்ணணும்னா நவகிரக பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் திருநெல்வேலி போனீங்கன்னா நவ திருப்பதின்னு இருக்கு. நவ திருப்பதியில் என்னன்னா ஒரு பெருமாளுமே ஒரு நவகிரகத்தை பொறுத்து நிறைய பாடல் பெற்ற ஸ்தலம், ராமானுஜர் நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு, ஆழ்வார்களால் புகழ்ந்தது. ஸோ அந்த கோவிலும் நீங்க ஒரே நாளில் தரிசிச்சுட்டு வரலாம். ஒரு சின்ன சூட்சமாக சொல்றேன், நீங்க இந்த நவகிரக கோவில்களை காலையில் ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ள ஒரே நாளில் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பலன்கள் வந்து இன்னும் வேகமாக நடக்கும். ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. வாழ்க வளமுடன்.